யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா ஒவ்வொரு திட்டங்களையும் வகுத்து வருகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானும் மேற்கொண்டு வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு சம்மதத்தினை வழங்கிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இவை தொடர்பாக ஈரானிய தலைமைகள் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஆசிப் முனீரை நம்பக்கூடாது என்கின்ற கருத்துக்களும் ஈரானிய பாராளுமன்றத்திலே எழுந்துள்ளன. மேலும் பாகிஸ்தானின் தலைமையில் தற்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான காய் நகர்த்தல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்கின்றார். அமெரிக்காவின் முற்றுகைக்கு மத்தியில் ஈரானிய கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணிக்கின்றன. பல தந்திரமான காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியானது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அமெரிக்காவினுடைய முற்றுகையானது மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்கின்றது. இப்படியான நிலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் 10 நாள் யுத்த நிறுத்தத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த யுத்த நிறுத்தமானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு நன்மை பயப்பிக்க கூடியதாக அமைந்திருக்கும். இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தோல்வி என்ன? இந்த இறுதிப் போரானது எதனை நோக்கி நகர்கின்றது? இந்த இறுதிப் போரினுடைய பாதையானது எவ்வாறு அமைந்துள்ளது? இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களையே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதை தொடர்ந்து நேற்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனோடு தொலைபேசியில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் இஸ்ரேலோடு ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் லெபனானுடைய ஜனாதிபதி அடிமை ஜோசப் அவுன் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்துள்ளார். லெபனானிய ஜனாதிபதிக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் நேரடி தொலைபேசி உரையாடலை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் இந்த முயற்சிகள் பெரிதாக வெற்றி அளிக்கவில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து லெபனானிய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுன் நெட்டன்யாஹுவோடு நேரடியாக தொலைபேசியில் உரையாடுவதை மறுத்தார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுனோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே 10 நாள் யுத்த நிறுத்தத்தினை நான் ஏற்படுத்தியுள்ளேன் என ட்ரூத் சோஷியல் தளத்தின் மூலமாக அறிவித்தார். லெபனானிய ஜனாதிபதியை நான் மதிக்கின்றேன். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. கடந்த 34 வருடங்களில் இல்லாத அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை நோக்கி நகர்ந்துள்ளன. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே அமைந்துள்ளது. மேலும் இதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து வருகின்றோம். இதற்கமைவாகவே தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தினை நான் ஏற்படுத்தியுள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்னும் 4-5 நாட்களுக்குள்ளே வெள்ளை மாளிகையில் லெபனானிய ஜனாதிபதி நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் ஒரு நேரடியான கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த 10 நாள் யுத்த நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான மோதலானது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. யுத்த நிறுத்தத்திற்கான நேரம் வரும் வரையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானுடைய பல பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலிலே 5க்கும் அதிகமான நகரங்களில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருந்தன. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் இந்த ஏவுகணை தாக்குதலினால் 3 நிலத்தினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள கிராமங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தரைவழி தாக்குதலிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் எஞ்சிருக்கக்கூடிய கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்காக அதிகளவான காப்பெட் குண்டுகளையும் வீசியிருந்தார்கள். இந்த யுத்த நிறுத்தத்தினால் குறித்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதனால் பின்வாங்குவதற்கு முன்பு குறித்த பகுதியை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக பின்ஷவில் பிரதேசத்திலும் கியாம் பிரதேசத்திலும் எஞ்சிருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள் மீண்டும் லெபனானிய மக்கள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக பாலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் லெபனானிய மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி வருகை தரக்கூடாது என்றும் நாங்கள் இதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. மேலும் இதற்கான உச்ச
ராணுவ தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. அத்தோடு லெபனானிய மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி நகர வேண்டாம், இடம்பெயர்ந்தவர்கள் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படவில்லை. தற்போதைய ஆபத்தான நிலைமையில் லெபனானிய மக்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைவது அதிகளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் லெபனானிய அரசாங்கம் அறிவித்திருந்தது. இருப்பினும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கான அனைத்து பாலங்களையும் அவசரமாக சரி செய்தார்கள். மேலும் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த பாதைகளும் லெபனானிய அரசாங்கத்தினால் மூடப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இந்த பாதைகளுடைய தடைகளையும் நீக்கினார்கள். மேலும் அதிகளவான ஹிஸ்புல்லாஹ் போராளிகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருந்தார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் செயற்படாவிட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்காது. எனவே இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் நேற்றிரவு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலே யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிலே தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தமானது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையினுடைய ஒரு பகுதியாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 வார யுத்த நிறுத்தத்தினுடைய ஒரு பகுதியாகவே லெபனானுக்குள் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு லெபனானிய மக்களும் லெபனானிய போராளிகளும் காட்டிய உறுதியை நாங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய உறுதியையும் ஹிஸ்புல்லாவினுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒட்டுமொத்த லெபனான் மக்களுக்கும் லெபனானிய போராளிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். நிச்சயமாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் லெபனானிய மக்களோடு ஒன்றிணைந்து மேற்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதேபோன்று ஈரானிய இராணுவ ஆய்வாளர் சையத் முகமது மரந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு தங்களுடைய சிவப்பு கோட்டை வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனை ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இதற்கு மேலும் நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை விரைவாக ஆரம்பிப்போம் என ஈரானிய தலைமைகள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த அழுத்தங்களுக்கு அமைவாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தோடு லெபனானையும் முழுமையாக இணைத்துக் கொண்டது. லெபனானுக்கான 10 நாள் யுத்த நிறுத்தத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் என ஈரானிய மூலோபாய இராணுவ ஆய்வாளர் சையத் முகமது மரந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த 2 நாட்களாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தையின் விளைவாகவே நாங்கள் லெபனானுக்குள் ஒரு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த போகின்றோம், தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் என்கின்ற விடயங்களை பிரச்சாரங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மேற்கொண்டிருந்தன. அமெரிக்காவுக்கு ஈரான் தொடர்ச்சியாக வழங்கி வந்த அழுத்தங்களை அமெரிக்க ஊடகங்களோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களோ வெளிப்படுத்தவில்லை. ஆனால் நேற்றிரவு ஈரான் வழங்கிய உச்சழுத்தங்களின் விளைவாக டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினுடைய முடிவுகளை பெற்றுக் கொள்ளாமலேயே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தினை அறிவித்துள்ளார். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரி கான் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிலே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு ஈரானினுடைய அழுத்தம் தான் காரணம். இதனை நாங்கள் தற்போது ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து லெபனானை பிரிக்க முடியவில்லை. ஈரான் நினைத்ததையே இறுதியில் அது சாதித்தது. எங்களால் லெபனானிய களத்தையும் ஈரானிய களத்தையும் பிரிக்க முடியவில்லை என குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மூத்த அதிகாரி கான் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வடக்கு குடியேற்றத்தின் தலைவரான ஈட்டன் டேவிடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். உண்மையிலேயே இந்த யுத்த நிறுத்தமானது ஒரு வெற்றி அல்ல, இது நாங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய அவமானமாகும். ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதாக இருந்தால் இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு இஸ்ரேலிய போர் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்படும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது நேரடியாகவே யுத்த நிறுத்தத்தினை அறிவித்துள்ளார். இது ஈரான் அமெரிக்காவுக்கு வழங்கி வரக்கூடிய உச்சழுத்தங்களை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானினுடைய உச்சழுத்தத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய கருத்துக்களை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. உண்மையிலேயே இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அவமானமாகும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு குடியேற்றத்தினுடைய தலைவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார்.
எனவே டொனால்ட் ட்ரம்ப் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான 10 நாள் யுத்த நிறுத்தத்தினை அறிவித்திருப்பது ஈரானிய அழுத்தத்தினுடைய வெற்றியை காண்பிக்கின்றது. அதே போன்று இந்த 10 நாள் யுத்த நிறுத்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியையும் உறுதிப்படுத்துகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி தெற்கு லெபனான் பிரதேசத்தினை இடையக மண்டலமாக மாற்றுவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவசரமாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தை முழுமையான பஃபர் ஜோன் பிரதேசமாக இடையக மண்டலமாக மாற்றுவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவசரமாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தரைவழி தாக்குதல்களை பின்வாங்கச் செய்கின்றது. கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டமாகவே தற்போதைய யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களில் இருந்து பின்வாங்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது தெற்கு லெபனானின் கியாம் பிரதேசத்தை நோக்கியும் பிஞ்சவில் பிரதேசத்தை நோக்கியும் டேரிசிரின் பிரதேசத்தை நோக்கியும் முன்னேறியுள்ளது. மேலும் பிஞ்சவில் பிரதேசத்தை ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. இப்படியான நிலைமையில் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை தரைவழி தாக்குதல்களில் இருந்து பின்வாங்க செய்துவிடும். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8 புள்ளிகளில் நிலைத்திருக்கும். கடந்த 1.5 வருடமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு தெற்கு லெபனானின் 8 புள்ளிகளில் நிலைத்திருந்ததோ அதே போன்று இதற்கு பிறகு நிலைத்திருக்கும். உண்மையில் தற்போதைய நிலைமையில் பிஞ்சவில் பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பிஞ்சவில் பிரதேசத்தை முழுமையாக மீட்டெடுத்து விடுவார்கள். 10 நாட்களுக்கு பின்பு மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பத்திலிருந்து தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது போன்று தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவசரமாக தற்போது தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் தங்களுடைய கட்டமைப்புகளை மீண்டும் வடிவமைத்து விடுவார்கள். அத்தோடு இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய வான்வழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. 2024 ஆண்டு நவம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. எனவே இதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை நிச்சயமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். மேலும் இதனை ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் தவிர்க்கவே முடியாது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அல்லது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் தற்போதைய யுத்த நிறுத்தத்திற்கு அமைவாக யுத்த நிறுத்தம் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால் களத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை தற்போது எங்களுக்கு உறுதியாக கூற முடியாது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய அடுத்த ஆபத்தான விடயம் என்னவென்றால் லெபனானிய ஜனாதிபதியும் நெட்டன்யாகுவையும் ஒன்றிணைத்து டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை நேரடியான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவில் மேற்கொள்வார். இதற்கு பிறகு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை அறிவிப்பார். இதைத் தொடர்ந்து லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான ஒருங்கிணைந்த வேலை திட்டங்களை லெபனானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். நான் முன்னைய காணொளிகளில் கூறியதை போன்று லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முழுமையான ஆதரவோடு அமெரிக்காவினுடைய முழுமையான வழிகாட்டுதலோடு லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள். அத்தோடு இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக இந்த நிலைமைகள் ஏற்படும் என்பது ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு நன்றாகவே தெரியும். லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவின் தலைமையில் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைமையில் லெபனானுக்குள்ளே எங்களை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள் என்பது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இதனை கண்டு அஞ்சவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசாங்கமும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும் லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். காசாவின் களத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் எவ்வளவு வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும் ஹமாஸை நிராயுத பாணியாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதோ நிராயுத பாணியாக்க முடியாத வகையில் ஹமாஸினுடைய கட்டமைப்புகள் பலஸ்தீனிய போராளிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதே போன்று தான் லெபனானிலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முடியாத வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய கட்டமைப்புகளை வகுத்துள்ளார்கள். எனவே இவர்கள் எவ்வளவு வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும் ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகளை நிராயுத பாணியாக்க முடியாது என்பது ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் இவை பற்றி ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தலைமைகள் கவலைப்படுவதில்லை. இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமெரிக்காவின் தலைமையில் லெபனானிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும் அவை அனைத்தையும் தோற்கடிப்பதற்கான வழிமுறைகள் ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் இருக்கின்றன.
அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த இறுதிப் போரிலே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் போராடுவதற்கான கட்டமைப்புகளையே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு இந்த இறுதிப் போரினுடைய இறுதி கட்டம் வரை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை போராடுவதற்கான காய் நகர்த்தல்களை வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்களோ, அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்களோ, அதே போன்றுதான் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரையில் இந்த இறுதிப் போரினுடைய இறுதி கட்டம் வரும் வரையிலும் முழுமையாக தொடர்ச்சியாக போராடுவதற்கான கட்டமைப்புகளையே மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த வாரம் ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம், அவருடைய வருகைக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் அவருடைய வருகை வரையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். அவருடைய வருகைக்காக எங்களுடைய பெரும் படைகள் தயாராக இருக்கின்றன. அவருடைய பெரும் படையாக நாங்கள் இருப்போம் என ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவித்திருந்தார். கடந்த வாரம் வெளியிட்ட காணொளியில் நான் இவற்றை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த போரானது இறுதிப் போராகும். இந்த இறுதிப் போரினுடைய ஆரம்பத்தில் தான் நாங்கள் தற்போது இருக்கின்றோம். இந்த இறுதிப் போரினுடைய இறுதி கட்டத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மஹதி அலைஹிஸ்ஸலாமோடு ஒன்றிணைந்து அனைத்து போராளிகளும் பெரும் படைகளும் ஒன்றிணைந்து ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளையே ஈரான் கொண்டுள்ளது. இந்த நிலைப்பாட்டிற்கமைவாகவே ஈரானினுடைய அனைத்து காய் நகர்த்தல்களும் வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த போரினுடைய இறுதி வரையில் அனைத்து பெரும் படைகளையும் கொண்டு செல்வதற்கும் அனைத்து போராளிகளையும் கொண்டு செல்வதற்குமான வேலை திட்டங்களையே ஈரானும் எதிர்ப்ப மேற்கொள்கின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த போரினுடைய இறுதி வரையில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரையில் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பச்சுக்களும் ஈரானும் தாக்குப்பிடிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து தாக்குதல்களில் இருந்தும் சூழ்ச்சி திட்டங்களில் இருந்தும் ஈரானும் எதிர்ப்பச்சுக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தாக்குப்பிடிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட வேண்டும். ஆக்கிரமிப்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுடைய திட்டங்களை தோற்கடிக்க வேண்டும். அடிமைகளுடைய ஆதிக்கத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் ஆக்கிரமிப்பினுடைய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் பதிலடிகளை வழங்க வேண்டும். ஆக்கிரமிப்பினுடைய எதிர்கால திட்டங்களை முறியடிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பினுடைய எந்த ஒரு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக்கிரமிப்பினுடைய விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தொடர்ச்சியாக போராட வேண்டும். மேலும் பலஸ்தீனிய காரணத்திற்காக உண்மையாக யார் போராடுகின்றார்கள் என்கின்ற உண்மையையும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரிவிக்க வேண்டும். யார் துரோகிகள் என்பதனையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அம்பலப்படுத்த வேண்டும். ஆக்கிரமிப்புக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் தோல்வியை உறுதி செய்ய வேண்டும். எனவே இந்த போரினுடைய இறுதி வரை இவ்வளவு வேலை திட்டங்களையும் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பச்சுக்களும் ஈரானும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இதைத்தான் தற்போது பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பச்சுக்களும் ஈரானும் மேற்கொள்கின்றது. அத்தோடு இந்த போரினுடைய இறுதி தருணத்திலேயே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக இன்னும் ஒஃபென்சிவ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் தற்காப்பு தாக்குதல்களையே மேற்கொள்கின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஏனைய எதிர்ப்பச்சுக்களும் தற்காப்பு தாக்குதல்களையே மேற்கொள்கின்றார்கள். டிஃபென்சிவ் தாக்குதல்களையே மேற்கொள்கின்றார்கள். ஈரானும் தற்போது டிஃபென்சிவ் தாக்குதல்களையே மேற்கொள்கின்றது. இன்னும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இன்னும் ஒஃபென்சிவ் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த போரினுடைய இறுதி கட்டமே எதிர்ப்பச்சுக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய ஈரானினுடைய ஒஃபென்சிவ் தாக்குதல்களாக அமைந்திருக்கும். இந்த போரினுடைய இறுதி கட்டமே ஒஃபென்சிவ் தாக்குதல்கள் நிறைந்த கட்டமாக அமைந்திருக்கும். பலஸ்தீனிய போராளிகளுடைய எதிர்ப்பச்சுக்களுடைய ஈரானினுடைய ஒஃபென்சிவ் தாக்குதல்களாக அமைந்திருக்கும். எனவே இந்த போரானது இதனை நோக்கித்தான் செல்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு நீண்ட இறுதிப் போராகும். உண்மையிலேயே மிக நீண்ட இறுதிப் போராகும். மேலும் இந்த மிக நீண்ட இறுதிப் போரினுடைய ஆரம்பத்தில் தான் நாங்கள் தற்போது இருக்கின்றோம். இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் இந்த யுத்த களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை எங்களுக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். எங்களுடைய கடற்படை முற்றுகையானது வெற்றியடைந்து விட்டது. நாங்கள் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முடக்கிவிட்டோம். ஈரானினுடைய ஒரு கப்பல் கூட எங்களுடைய முற்றுகையை உடைத்து நகரவில்லை என அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளமானது தொடர்ச்சியான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து ஆய்வு நிறுவனங்களுடைய தகவல்களுக்கு அமைவாக கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரான் 9 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக நகர்த்தியுள்ளது. அமெரிக்காவினுடைய முற்றுகைக்கு மத்தியிலேயே ஈரான் 9 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை நகர்த்தியுள்ளது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து ஈரான் நகர்த்தியுள்ளது. இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது தோல்வியடைந்துள்ளது என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்ய முடியும். இருப்பினும் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகமும் தொடர்ச்சியாக இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை முற்றுகையானது தோல்வியடைந்திருக்கின்றது என்பதே யதார்த்தமான நிலைமையாகும்.
அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் எங்களோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. 2 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்காத விடயங்களை தற்போது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மேலும் யுரேனியம் செறிவூட்டலுக்கு நாங்கள் 20 ஆண்டு கால வரம்புகளை எல்லைகளை வழங்கப் போவதில்லை. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளவே கூடாது. அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் தூசுக்களையும் இருப்புகளையும் எங்களிடம் ஒப்படைப்பதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஈரானோடு எங்களுக்கு நிறைய உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். மேலும் இந்த யுத்த நிறுத்தமானது நீடிக்கப்பட மாட்டாது. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை போரை மீண்டும் ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு சபையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் செறிவூட்டலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தினை முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானுக்கு வழங்கி வரக்கூடிய உச்ச அழுத்தங்கள் ஈரானினுடைய தடுப்பு சக்தியை பறித்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பித்து ஈரானை முழுமையாக சிதைப்பதற்கான வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும். எங்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நாங்கள் அவர்களுக்கு வழங்கிவிட்டால் ஈரானின் தடுப்பு சக்தி பூஜ்ஜியமாகிவிடும். அதற்கு பிறகு அவர்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்து ஈரானை சிதைத்து விடுவார்கள். ஈரானுக்குள்ளே பிளவுபடுத்தலை அதிகரிப்பார்கள். மேலும் இவற்றை நடப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ராணுவ தலைமை அதிகாரியான ஆசிம் முனிரையும் நாங்கள் நம்பக்கூடாது. அவர் மீது நாங்கள் அதிகளவான நம்பிக்கையை வைக்கக்கூடாது என ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டலை கைப்பற்றி அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது, என்ன செய்ய நினைக்கின்றது என்பது தொடர்பாக நேற்றைய காணொலியிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட்டால் ஈரானுக்கு எதிரான போரை முழுமையாக நிறுத்தி விடுவோம். ஈரானுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானி ராணுவ தலைமை அதிகாரி மூலமாக ஈரானிய தலைமைகளுக்கும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இந்த செய்திகள் வெளியானதன் விளைவாகவே ஈரானிய பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினரும் இவ்வாறான கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தரை பயன்படுத்தி பாகிஸ்தானினுடைய ராணுவ தலைமை அதிகாரியை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை ஈரானிய தலைமைகள் ஒரு பொழுதும் நம்ப போவதில்லை. ஈரானிய தலைமைகள் ஒரு பொழுதும் இந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டார்கள். இருப்பினும் இன்னும் 7 நாட்களுக்குள்ளே இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. எனவே களத்திலே நகர்வுகள் எவ்வாறு மாறுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.